ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செங்கோட்டையனை சந்தித்து பேசினீர்கள், உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கீங்க. அவருடைய மைண்ட் செட் அப்படின்றது இப்போதைக்கு அதிமுகவோடு சேர்வது இல்லை அப்படின்றதான். அப்போ அவருடைய சாய்ஸ் என்னவா இருக்கு? நீங்க பேசின வரைக்கும் என்ன தெரியுது? நான் அவருக்கு எந்த ஆலோசனையும் கூறவில்லை. நான் அவரோடு 40 ஆண்டுகளாக மிக நெருக்கமாக பழகி வருகிற ஒரு நண்பர், மதிப்புக்குரியவர். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1980 காலகட்டத்தில் பத்திரிகை துறையில் அடி எடுத்து வைத்த போது அவர் எனக்கு அறிமுகமானார். அன்று முதல் எங்களுடைய நல்ல நட்பு இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஒரு 15-20 ஆண்டுகள் பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது திரு செங்கோட்டையன், திரு OPS ஆகியோரோடு அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. திரு செங்கோட்டையன் பழுத்த அனுபவஸ்தர். மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் முக்கியமானவராக திகழ்ந்தவர். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய போக்கு அவருக்கு கடும் அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது என்பதை கடந்த 6 மாத காலமாக அவரோடு உரையாடி வருகிறவர் என்கிற முறையிலே நான் மிக நன்றாக அறிகிறேன். அவரை துச்சமாக நடத்துகிற வகையிலே ஒரு விளக்கம் கூட கேட்காமல் அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது என்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கு, தமிழகம் முழுவதும் அவர் மீது நல்லெண்ணம் கொண்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு அவர் மீது அனுதாபத்தையும் பரிவையும் ஆதரவையும் ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று சிந்திக்கிற போது அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் அழைப்பு வந்தது. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களோடு கலந்து பேசிய போது மிக பலர் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விஜய் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அவர் திமுகவை கூர்மையாக எதிர்க்கிறார், விஜய் கூர்மையாக எதிர்க்கிறார். இன்னொன்று, தமிழகத்திலே பெருவாரியான இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிறார்கள். விஜய் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பெரும் கூட்டம் திரளுகிறது, எழுச்சி இருக்கிறது. ஆகவே திரு செங்கோட்டையனுடைய அனுபவம் திரு விஜய் அவர்களுக்கு பயன்பட வேண்டும், அந்த கட்சி உங்களை நன்றாக கௌரவம் கொடுத்து பயன்படுத்திக் கொள்ளும் என்ற கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே அதன் காரணமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். நான் பொதுவாக இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி சில வார்த்தைகள், சில கருத்துக்கள் பேசிவிட்டு நான் வந்துவிட்டேன். அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர் விஜய் கட்சியில் இணைவது உறுதி என்று கூறுகிறார்கள். ஓகே, இப்போ செங்கோட்டையனுக்கு கொடுக்கக்கூடிய பதவி மற்றவர்களும் அதிமுகவிலிருந்து வருவதற்கு உத்வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. செங்கோட்டையனுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 9 முறை எம்எல்ஏ, என்ன மாதிரியான பதவிகளுக்கு வாய்ப்பு இருக்கதான் நினைக்கிறீங்க? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பிற நிர்வாகிகள் அவரோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இனிமேல் சீராகவும் கட்டுக்கோப்பாகவும் திட்டமிட்ட வகையிலும் நடைபெறுவதற்கு செங்கோட்டையன் அவர்களுடைய அனுபவம் பெருமளவுக்கு பயன்படும். அது தவிர அதிமுகவிலே அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் திரு விஜய் பக்கம் போகலாம் என்று கருதக்கூடிய வகையிலே திரு செங்கோட்டையன் பயன்படுத்திக் கொள்ளப்படுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். செங்கோட்டையன் ஒருவேளை தாவேகாவில் இணைகிறார் அப்படின்னா அதன் மூலமாக அதிமுக வாக்குகள் தாவேகா பக்கம் போகும் நினைக்கிறீங்களா? திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை பரப்புகிற வகையிலே பிரச்சாரம் மேற்கொண்டால் அதிமுகவினுடைய ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களில் கணிசமானவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க கூடும். திரு விஜய் அவர்கள் அந்த உத்தியை பயன்படுத்துவார் என்கிற எண்ணம் தான் காஞ்சிபுரத்திலே அவர் பேசிய பேச்சு ஏற்படுத்தியது. நேற்று இன்று நாளை படத்தினுடைய பாடல் வரிகளை கூறித்தான் அவர் காஞ்சிபுரத்திலே தன்னுடைய பேச்சை தொடங்கினார். அது தவிர அவருடைய பிரச்சார வாகனத்திலே அண்ணா அவர்கள் உருவத்தையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய உருவத்தையும் இடம்பெற செய்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்ட தொடங்கி இருக்கிறார். ஆகவே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ சற்று முன்பு அந்த செய்தி அவர் ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருகிறது. இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாருன்றது என்ன மாதிரியான இண்டிகேஷன்? இல்லை, இனி எப்படி இருந்தாலும் இந்த சட்டமன்றத்தினுடைய ஆயுள் என்பது இன்னும் ஒரு 6 மாத காலம்தான் இருக்கிறது. ஆகவே அதுல ஒரு பெரும் முக்கியத்துவம் இல்லை. வரும் இந்த பதவி வேண்டாம், அந்த கட்சியின் மூலம் பெற்ற பதவி வேண்டாம் என்பதற்காக அவர் அந்த முடிவை எடுக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவியின் மூலம் அடையாளம் காணப்படக்கூடியவர் அல்ல, அவருடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் மதிக்கப்படக்கூடியவர். ஆகவே அந்த எம்எல்ஏ பதவி என்பது அவருடைய அடையாளமாக பார்க்கப்படாது, அவருடைய அரசியல் அனுபவம் தான் அடையாளமாக பார்க்கப்படும். இது ஒரு பெரிய பின்னடைவு அல்ல. இனிமேல் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பும் இல்லை.
அவர் அந்த பதவியை உதறிவிட்டு நாம் அந்த கட்சியில போய் இணையலாம் என்கிற முடிவின் காரணமாக ராஜினாமா செய்கிறாரா என்று தெரியவில்லை. அந்த தகவல் எனக்கு உறுதியாக தெரியாத நிலையில் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்புகிறேன். நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தீர்கள். செங்கோட்டையன் ஏறக்குறைய தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த செய்திகள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.